இந்த மணிகண்டன் ஒரு அமைச்சர் இருந்தார் தெரியுமா? சரி, அவங்க பக்கத்துல இருந்தாரு, அவங்க ஆட்சியில் அமைச்சரா இருந்தாரு. அவரு ஒரு பெண்ணை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி கேஸ் ஜெயிலுக்கு போனார். ஞாபகம் இருக்கா அவருக்கு? ஞாபகம் இல்லைன்னா அவர் ஞாபகம் பத்தி பார்க்க சொல்லுங்க. பெண்டிங் தான் இருக்கு இப்போ வரைக்கும் அந்த கேஸ். அதனால மாதிரி மறந்துட்டு போயிடக்கூடாது. பக்கத்திலே 1008 பிரச்சனை நீங்க வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க இங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு சம்பவத்தை நீங்க எப்படி அணுகுறீங்க, நாங்க எப்படி? எங்க எம்பி ஒருத்தர் தப்பு பண்ணாரு சார், கட்சி விட்டு நிக்கணுமா இல்லையா? மணிகண்டன் இன்னைக்கு வரைக்கும் பொறுப்புல இருக்காரா இல்லையா? ஜெயிலுக்கு போனாரா இல்லையா? என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப பொய்யான தரவுகளை சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. நீங்க பேசணுன்றதுக்காக பேசுறீங்க. இன்னொரு என்ன சொல்றாரு, நீங்க போய் அங்க விசாரத்தை என்ன ஒப்பிடுறீங்க? நான் ஒப்பிடல, இந்த ஒன்றியம் ஒப்பிட்டு பேசுது. ஓகேங்களா? நம்பர் 1 நம்பர் 2ன்றது வந்து கொடுக்கறது சும்மாலாம் கிடையாது சார். உங்க ஆட்சியில உடனே சகோதரர் போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு, எத்தனை நடந்தது அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு போறாரு. என்னோட கேள்வி என்னன்னா, 2011 இருந்து 2021 வரைக்கும் வெறும் கொலை வழக்கு மட்டும் எத்தனை வழக்கு உங்க ஆட்சியில் நடந்தது? 15,000 கொலை. இன்னைக்கு இந்த 4 வருஷத்துல அதுல பாதி கூட கிடையாது, 4,947. 10 வருஷத்துக்கு சொல்லிட்டு 15,000 கொலை சொல்றீங்க இல்ல? அப்ப நான் அதுல போய் டிவைட் பண்ணி நீங்க மார்க் தான் போட்டு பேசுவீங்களா? என்ன இதெல்லாம் பேச்சு? நாங்க கட்டுப்படுத்தி இருக்கோம், நீங்க திரும்பி கவர்மெண்ட் கொடுங்க, இன்னும் நாங்க குறைப்போம். உங்களை மாதிரி இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்ல வர, அதோட அர்த்தம் அதான். நீங்க அவரு ஒரு கருத்தை எடுத்துக்கிற மாதிரி இங்க பேச முடியாது. ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது வந்து கொடநாடு கொலை வழக்கு பத்தி வரைக்கும் சகோதரர் சொல்றாரு, பொள்ளாச்சி வழக்கு பத்தி சொல்றாரு. எங்களுக்கும் திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கும் ஆசைதான். எனக்கு மட்டும் என்ன விருப்பம் இல்லையா? அதிமுக ஒரு 4 பேர் வந்து உடனடியா விசாரிச்சு சீக்கிரமா ஜெயில போடணும் அப்படின்னு. அது சட்டம் சார், அது ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். நீங்க ஏன் போயிட்டு அந்த சயோன் வந்து பேசக்கூடாது என்ன பத்தின்னு சொல்லிட்டு போயிட்டு எதுக்கு ஸ்டே வாங்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி போய் வாங்கல, அப்ப என்ன பிரச்சனை? யாருக்கிட்ட பிரச்சனை? அப்போ எடப்பாடி பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமி தான் பிரச்சனை இருக்கு, அதிமுக தான் பிரச்சனை இருக்கு. விடுங்க. ஊழல் வழக்கு வந்தா உடனே போய் ஸ்டே வாங்குவீங்க, விசாரிக்க தடை வாங்குவீங்க, எல்லாம் பண்றது நீங்க சார், நாங்க இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நாங்க வழக்கை வந்து விரைவா விசாரிக்கணும்ன்ற ஆசை தான் எங்களுக்கு. போய் ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டே வாங்கின்னு இருக்குது நீங்க. சட்டத்தை தப்பா பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அதிகாரத்துல இருந்து அவருக்கு வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். அப்ப உத்தமன் பேசக்கூடாது. நான் தப்பே பண்றேன், என் கை சுத்தமானதுன்னா பேசாது. நான் அடுத்தவங்களை பத்தி பேசல. நீங்க சொல்றீங்க இல்ல, அங்க ஒண்ணு இருந்து இங்க ஒண்ணு, அப்படிலாம் நான் பேசவே இல்லை. நான் வந்ததுல இருந்து நேரடியா பேசுறேன். எடப்பாடி பழனிசாமி என்க, எடப்பாடி பழனிசாமி ரைட் ஹேண்ட் என்ன பண்ணுச்சு, லெப்ட் ஹேண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன். என்னோட குற்றச்சாட்டு இருந்து நேரடியா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கும் அதிகாரத்துல இருந்தவங்களும் என்ன செஞ்சாங்கன்றதை நான் கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் சொன்னீங்க. இந்த டிஜிபி ஆபீஸ் பக்கத்துல ட்ரக் வித்ததுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார்? நான் தெளிவா தானே சார் சொல்லியிருக்கேன். சொல்லலையே. இப்போ தமிழ்நாட்டுல 184 போலீஸ் இருக்கு சார். சரி. உத்தரப்பிரதேசல, மத்திய பிரதேசல நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா வெறும் 142 பேர் இருக்குது சார். நீங்க எத்தனை பேருக்கு? 1,00,000 பேருக்கு. 1,00,000 பேருக்கு ஆவரேஜா நான் சொல்றேன். அப்போ அதிகமான காவல்துறை அதிகாரி வச்சுதான் நம்ம நடைமுறைப்படுத்திட்டு. இந்தியாவிலேயே ஹையஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதும் தமிழ்நாட்டில் தான். ஆனால் தான் முதல் சுற்றி நான் சொன்னேன், நான் 2வது லெவலில் காவல்துறை அதிகாரி இருக்காங்கன்னு நான் சொன்னேன். இத்தனை அளவு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சார். இன்னைக்கும் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதுனால தான் அந்நிய முதலீடுலாம் இங்கே வருது சார். 10 லட்சம் கோடி பேர், 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கு. 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கோம் சார். எப்படி சார் வருவாங்க? சகோதரர் சொல்றாரு இல்ல, ஈஸியா சொல்லிட்டு போறாரு இல்ல. இல்ல 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 இருக்குது, அது உங்க கண்ணுக்கு தெரியல, மக்களுக்கு அது தெரியுது. அதனால தான் திரும்ப திரும்ப வெற்றியா பரிசா கொடுக்குறாங்க. அண்ணன் தெளிவா சொன்னார், ராஜசேகர் அண்ணன், இதெல்லாம் முடிவு வந்து மக்கள் தான் பண்ணுவாங்கன்னு. அதைத்தான் நானும் சொல்றேன். முதல்ல இருந்து நானும் அதான் சொல்றேன். எல்லாத்தையும் மக்கள் பாக்குறாங்க. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, எல்லாரும் என்ன சொல்றாங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதை நான் நம்புறேன் முழுசா. ஒரு பிரச்சனையை அதிமுக எப்படி அணுகுச்சு, எடப்பாடி பழனிசாமி எப்படி அணுகுனாரு, தளபதி எப்படி அணுகுறாருன்னு பாக்குறாங்க. அதோட விளைவு தான் மக்கள் வந்து தொடர்ச்சியா வெற்றியை பரிசா கொடுக்குறாங்க. நம்ம அதை உணரணும். இங்க தப்பே நடக்கலன்னு யாருமே இங்க ஆர்குமெண்ட் பண்ணல. உங்களை மாதிரி பச்சையா வடிகட்டின பொய்யை நாங்க பேசவே கிடையாது. நாங்க தெளிவா சொல்றோம், மக்கள் முன்னாடி வைக்கிற எல்லாத்தையும் டேபிள் பண்றோம். என்ன நடந்தது, என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் சார்.
ஒவ்வொரு முறை நடக்கும்போது இப்படி ஏன் டேபிள் பண்ணிட்டே இருக்கிறீங்க? சார் எவ்வளவு சார் மக்கள் தொகை, எவ்வளவு பெரிய ஏரியா, நீங்க அதெல்லாமே எதுவுமே பார்க்காம நீங்க எப்படின்னா ஒவ்வொரு நபருக்கும் ஒரு போலீஸ் போட முடியாது சார். அப்படி சொல்லல சார். தனி மனித சமுதாயத்துல நீங்க சொல்றீங்கல்ல இந்த கஞ்சா இதை பத்தி எல்லாம் பேசும்போது, கஞ்சா இந்த நாட்டுக்குள்ள எப்படி சார் வருது, போதைப் பொருள் எப்படி சார் வருது? நான் திரும்ப அதுதான் ஒவ்வொரு கேட்கிறேன், இந்த நாட்டுக்குள்ள எப்படி வருதுன்னு நான் கேட்கிறேன். இங்க நமக்கு அதை உற்பத்தி பண்ற பொருள் அதெல்லாம் எப்படி இங்க வருது? இல்ல சார், ப்ரொடக்ஷன் நீங்க கஞ்சாவை பொறுத்தவரை கஞ்சாவினுடைய ப்ரொடக்ஷன் பிளேஸை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், கிடையாதுன்னு. இப்போ தேனி, வருசநாடு, ராஜபாளையம் அங்கெல்லாம் எங்கேயுமே வரது கிடையாது, அங்கே பயிரிடப்படுவதும் கிடையாது, அதை தடுத்துட்டாங்க கவர்மெண்ட். ஆனாலும் சிட்டிக்குள்ள அது வித்துட்டு இருக்குதுன்னு எப்படி? அதுதான் நான் திரும்பி நான் ஒரு விஷயம் நல்லா கேட்டேன், எப்படி நீ எங்க கிட்ட கேட்க? அதாவது அரவிந்த், அதுதான் நான் என்ன சொல்றேன்னா தெளிவா, இந்த ஒன்றியத்துக்கு அது எந்த பக்கமா வருது, கடல் மார்க்கமாவோ ரயில் மார்க்கமோ இல்ல ஏர்போர்ட் மார்க்கமோ வரும்போது அது முழு பொறுப்பு யாரு? ஒன்றிய அரசு. ஆனால் தான் முதலமைச்சர் சார் துறைமுகத்தை பிரைவேடைசேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது அதிகமா இருக்கு சார். தப்பு. நீங்க போதைப் பொருள் விஷயத்துல குடோன்ல வச்சது காணாம போச்சுன்னு ஒரு தரவு இருக்கா இல்லையா? அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை டன்னு எப்படி காணாம போச்சு? கவர்மெண்ட் குடோன் எப்படி சார் காணாம போச்சு? யார் சார் அது பொறுப்பேற்றுக்கிறது? அப்ப இந்த ஒன்றிய அரசுக்கோ இல்ல இந்த உள்துறை அமைச்சருக்கு சம்பந்தமே இல்லைன்றீங்களா? பிரைவேடைசேஷன் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்தது. இது உங்களுக்கும் தெரியும், நல்லா தெரியும் உங்களுக்கு. இது நீங்க அமைதியா இருந்ததுனால உங்களுக்கு தெரியாதுலாம் கிடையாது. கவர்மெண்ட் குடோன்ல சீஸ் பண்ற போதைப் பொருட்கள் எப்படி வெளியே போச்சு? யார் வெளியே தூட்டா? பேச தயாரா இருக்காரு அவரு? யார் சார் ஏத்துக்கிறது? சொல்லுங்க சார். இந்த ஒரு சின்ன கேள்வி நான் கேட்கிறேன் சார். அதனால தான் நாங்க திரும்ப திரும்ப மக்கள் இதுல கை கோர்க்கணும், இது ஒரு சமூக பிரச்சனை, அடுத்த தலைமுறைக்கான பிரச்சனை நாங்க பேசணும். அதை அவங்க உணர்றது இல்லை. ஓகே, ஓகே, பிரச்சனையோட வீரியத்தை உணராம பேசிட்டு போறாங்க. ஓகே.